இங்கே இந்த மண்ணிலே நின்று கொண்டு பேசும் பொழுது நம்முடைய சேலத்து சிங்கம் வீரபாண்டியார் அவர்களை மறந்துவிட்டு யாராலும் பேச முடியாது. அவருடைய நினைவுகளோடு தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அவருக்கும் இருந்த அந்த ஆழமான அன்பையும் பாசத்தையும் நினைவு கொண்டு, அதே போல உங்களுக்கெல்லாம் அவர் மீது இருந்த பற்றையும் நினைவு கொண்டு, அதே நேரத்திலே எனக்கும் அவருக்கும் இருந்த அந்த பாசத்தை என் மனதிலே ஏந்திதான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அவரது பெயரை சொல்லாமல் இந்த பகுதியிலே நாம் யாரை பற்றியும் பேச முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக. இந்த தொகுதியிலே, ஏற்காடு தொகுதியிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் ரேவதி மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ரேவதி அவர்கள் உங்களோடு பணியாற்றக்கூடிய, உங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வேட்பாளர். உங்களுக்காக நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த நேரத்திலே உங்களோடு நின்று பணியாற்றக்கூடிய வேட்பாளர். இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக எல்லாம் சட்டமன்றத்திலே குரல் எழுப்பக்கூடிய வேட்பாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நாம் மக்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே, நம்முடைய கூட்டணியின் சார்பிலே மக்களை சந்தித்து திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே ஓட்டு போடுங்கன்னு கேட்கும் போது ஒரு உரிமையோடு வந்து கேட்கிறோம், ஒரு பெருமையோடு வந்து கேட்கிறோம் இல்லையா? கொடுத்த வாக்குறுதிகளை எங்கள் முதலமைச்சர் நிறைவேற்ற வாக்களியுங்கள் என்று கேட்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் தருகிறேன் என்று அறிவித்தார். அதை நிறைவேற்றிவிட்டு வந்து இன்று சகோதரிகளை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நிறைய பேர் சொன்னார்கள் அந்த 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவே முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு. வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் என்று சொல்லி அதை நிறைவேற்றிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியிலே வந்த அண்ணன் தளபதி அவர்கள் மக்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இன்று 1,31,00,000 சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் அந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த முறை நம்முடைய ஆட்சிதான் வரப்போகிறது. வந்தவுடன் அது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதனால திராவிட மாடல் ஆட்சியிலே இந்த சகோதரிகளுக்காக 2000 ரூபாய் வழங்கப்படும். அது மட்டுமில்லாமல் சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நீங்க சொந்தமா தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு எந்தவித அடமானமும் கேட்காமல் மானியத்தோடு கூடிய 5 லட்சம் ரூபாய் வரையான கடன் வழங்கப்படும். சுய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய சகோதரிகளுக்கு கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க, அவர்களுக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மறுபடியும் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதை நிறுத்தியது எடப்பாடி பழனிசாமி. அடுத்த முறை ஆட்சிக்கு வரப்போறோம். இன்னும் 2 மாசம் கூட இல்ல, ஆட்சி பொறுப்பு வந்து விடுவோம். வந்தவுடன் அடுத்த 5 ஆண்டுகளிலே 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு மடிக்கணினிகள், லேப்டாப்புகள் வழங்கப்படும். படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போக வேண்டும் என்று வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அவங்களுக்கு அந்த வேலை தேடுவதற்கான, வேலைக்கு போவதற்கான பயிற்சிகள் வழங்கப்படும். அந்த பயிற்சிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க இன்டர்வியூக்கு போறதுக்கோ வேற எதுக்காவது பயன்படுவதற்கோ அவர்களுக்கு 6 மாதங்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும். இப்படி எல்லாருக்கும் என்ன தேவை என்று புரிந்து கொண்டு திட்டங்களை தீட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. காலையில நம்ம வீட்டு பிள்ளைங்க பசியோடு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் 5வது வகுப்பு வரை அந்த பிள்ளைங்களுக்கு, இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த உணவு, காலை உணவு வழங்கப்படுகிறது. நம்ம மறுபடியும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அது 8வது வரை உயர்த்தி வழங்கப்படும். அதே போல மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் 48 என்று எல்லாருக்கும் மருத்துவ சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. தாயுமானவர் திட்டத்தின் வழியாக வீடு தேடி கொண்டு வந்து ரேஷன் பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதன் தொடர்ச்சியாக சகோதரிகளுக்கு வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதை குறைப்பதற்காக 8000 ரூபாய் கூப்பன் தருகிறேன். 8000 ரூபாய் கூப்பன் தருகிறேன். மத்தவங்கள மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா கூட பரவாயில்ல, நான் கொடுக்கிற ஃப்ரிட்ஜையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லல. அதனால நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மெஷின் வேணுமா, கிரைண்டர் வேணுமா, எது உங்களுக்கு தேவையோ நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். நான் 8000 ரூபாய்க்கான கூப்பன் தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்த முதலமைச்சர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அதே விவசாயிகளுக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்பெறக்கூடிய வகையிலே விவசாயிகளுக்கு மின் மீட்டர் பொருத்தப்படாத புதிய மோட்டார்கள் வழங்கப்படும். 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் இந்த திட்டத்தால் பயன்படுவார்கள். இது அத்தனையும் செய்து தருவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நமக்கு எதிரிலே அணிவகுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி, அதே போல இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். 100 நாள் வேலை திட்டத்தை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 100 நாள் யாருக்குமே வேலை கொடுக்கறது கிடையாது இல்லையா? யாருக்காவது கிடைக்குதா 100 நாள் வேலை? இல்ல. சம்பளம் சரியா ஏறதும் கிடையாது இல்லையா? இப்ப புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. முதல்லயே சம்பளம் கொடுக்கறது, வேலை கொடுக்கறது இல்ல. இப்ப சட்டம் வேற கொண்டு வந்திருக்காங்க. மோடி சட்டம் கொண்டு வந்திருக்கிறார். அதை எதிர்த்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி, பிஜேபி இந்த 100 நாள் வேலைக்கு இந்த பகுதியில ஏற்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துல யாருக்கு வேலை கொடுக்கணும்னு நாங்க டெல்லியில உட்கார்ந்துகிட்டு முடிவு பண்ணுவோம். எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும், எந்த பகுதியில இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், எவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும், நாங்க முடிவு பண்ணுவோம். இனிமேல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய பணத்தையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள்.
இப்படி இந்த 100 நாள் வேலை கிடைக்கிற கூடிய திட்டத்தை கூட நிறுத்துறதுக்கு இருக்கக்கூடிய பிஜேபியோடு தான் இதை எழுத்து ஒரு வார்த்தை பேசாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைகோர்த்து மேடையிலே நின்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக, நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை, படிப்புக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஹிந்தி படிக்கலன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நிறுத்தி வச்சு 3600 கோடிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கக்கூடியவர்களோடு தான் எடப்பாடி பழனிசாமி கைகோர்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். நமக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்ல. ஏன் கீழடியில் இருக்கக்கூடிய ஆய்வு அறிக்கையை கூட மாத்தி கொடுத்தாதான் ஏத்துக்குவேன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள். நம்முடைய முதலமைச்சர் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கேட்டாங்க. ஜனத்தொகை இல்லைன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னதோடு இல்லாம வட இந்தியாவில் சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம், மக்கள் தொகையே இல்லாத ஊருக்கெல்லாம் கொடுத்தாங்க. தமிழ்நாடுன்னா மட்டும் கசக்குது. ஆனா இப்பொழுது மதுரைக்கு பிரச்சாரத்துக்கு வந்த தேவேந்திர பட்னவிஸ் என்ற மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் சொல்கிறார், நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க உங்களுக்கு மெட்ரோ ரயில் தரோம். இது தமிழ்நாட்டு மக்களை மிரட்டி பார்க்கிறார்கள். இந்த மிரட்டலுக்கெல்லாம் இது பெரியாருடைய மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞருடைய மண், வீரபாண்டியாருடைய மண். இந்த எந்த மிரட்டல், எத்தனையோ மிரட்டலை பார்த்திருப்போம். இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடியப்பணிய கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே இல்ல. நம்ம முதலமைச்சர் சொல்லுவது போல தமிழ்நாடு எப்பயுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதனால நம்மளை அடக்க முடியாது. இவங்க இன்னைக்கு இந்த தேர்தலுக்கு வந்து எனக்கு தமிழ் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, தமிழ் வரலையே, தமிழ் தெரியலையேங்கிறாங்க. தமிழ்நாடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. தமிழ்நாடு சாப்பாடுன்னா பிடிக்குங்கிறாங்க. ஆனா இவங்களே தான் ஒரிசால தேர்தல் நடந்தப்ப வாழை இலையை சாப்பிடுறத பத்தி குறை சொன்னாங்க, கிண்டல் பண்ணாங்க. இவங்கதான் ஒரு தமிழ ஒரிசால அதிகாரம் செய்யறதா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அதிகாரி, அவரோடு இருக்கக்கூடிய அதிகாரியை கிண்டல் செய்தார்கள். பீகார்ல தேர்தல் நடக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய வட இந்தியர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று தமிழர்களை பற்றி கொச்சையாக குறை சொன்னவர்கள். இதே விஷயத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் போது வந்து சொல்லுங்க. அப்பொழுது உங்களுக்கு நேர்மை இருக்கிறது என்று ஒற்றுக்கொள்கிறேன். வெளியில போய் தமிழர்களை, தமிழ்நாட்டை குறைத்து பேசுவது, கிண்டல் செய்வது, அவமதிப்பது, தேர்தல் வந்தவுடன் தமிழ்நாட்டை வந்து எனக்கு தமிழ்நாடு பிடிக்கும் என்று பொய்யுரைகளை பேசுவது, இவர்களை நாம் அடையாளம் கண்டு கொண்டு இந்த தேர்தலிலே சரியான பாடம் புகட்ட வேண்டும். தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடையாது, ஒரு பிடி மண் கூட கிடைக்காது அப்படின்னு அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டிய தேர்தல். அவர்களோடு கைகோர்த்து நின்று கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவது போல என்ன சொல்றார், அவரை 10 தோல்வி பழனிசாமி இந்த தேர்தலோடு 11 தோல்வி பழனிசாமியாக அவரை மாற்றி ஏதாவது ஒரு ஊருக்கு கவர்னரா அனுப்பிடலாம். ஏன்னா அதான் பிஜேபியோட கூட்டணி வச்சா கட்சி இருக்காது, நம்மளும் இருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு ஊர்ல மாநிலத்துக்கு கவர்னர் வேலைக்கு வேணா அனுப்புவாங்க, அதுவும் தெரியல. அது அமித்ஷா மனசு வச்சாதான் நடக்கும். இப்படிப்பட்ட கூட்டணிக்கு சரியான பாடத்தை சொல்லித் தந்தோம் என்றால் இந்த வெற்றி தமிழ்நாட்டுக்கான வெற்றி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்மாலும் ஆட்சியை மாற்றி காட்ட முடியும் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய வெற்றியாக இந்த வெற்றி இருக்க வேண்டும். அதை தாண்டி டெல்லியில
ஆட்சி மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்று ஒவ்வொரு இந்தியனும் நம்பக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியாக இந்த தமிழ்நாடு தேர்தல் வெற்றிகள் இருக்க வேண்டும். இந்த தொகுதியில இங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் போது இந்த தொகுதியில மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகள், வாழப்பாடி பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 4 கோடி மதிப்பீட்டு செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. வாழப்பாடி மருத்துவமனையில ஒருங்கிணைந்த அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வீராணம் ஊராட்சி வீரமனூர் பகுதியில 2.75 கோடி மதிப்பீட்டுல, குப்பனூர் ஊராட்சியில 1.40 கோடி மதிப்பீட்டுல தமிழக முதல்வரின் கிராம சாலை திட்டத்துல அனைத்து கிராமங்களிலும் தார் சாலை போடப்பட்டிருக்கிறது. அருணோத்துமலை பகுதியில சுமார் 1,30,00,000 துணை சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நாம் ஆட்சிக்கு வரும்பொழுது பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் தேவைக்கேற்ப தனி அரசு பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். அங்க மட்டும் இல்ல, மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். எந்த ஊருக்கெல்லாம் பஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ பஸ் வந்து நிற்கும். பெரிய பேருந்துகள் வர முடியாத பகுதிகளில் அங்க மினி பஸ்கள் இயக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதனால இனிமேல பேருந்து வசதி இல்லை என்ற அந்த பேச்சுக்கே இடமில்லாத தமிழ்நாடாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவார்கள். இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்கள். உங்களோடு நிற்கக்கூடிய, உங்களுக்காக போராடக்கூடிய தமிழ் மண்ணை, தமிழ் மொழியை, தமிழ் பிள்ளைகளின் எதிர்காலத்தை, தமிழ்நாட்டின் சுயமரியாதையை காக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் ரேவதி மகேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.